ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. தன்னை புகழ்ந்து ஒருத்தன் பேசணும் அப்படிங்கிறது தான் பொண்ணுங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படி புகழ்ந்து பேசுகிற ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த பொண்ணு கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியான சில காம்ப்ளிமெண்ட்டை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பிடிக்காது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டூ மச் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்று வீக்காக தெரிவிங்க, இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சிம்பாக தெரிய ஆரம்பிப்பீங்க. இன்னும் சில எக்ஸ்ட்ரீம் கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நீங்கள் ஏதோ எதிர்பார்த்து தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணின உடனே அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெசிவாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற சில டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். சேம் டைம்ஸ் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, ஐ லவ் த வே யூ ஆர் திங்கிங். சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த பொண்ணு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணலை, நார்மலாக தான் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீ திங்க் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நீ மற்ற பொண்ணுங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுற. சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உன்னோட திங்கிங் ரொம்ப இனோவேட்டிவாகவும் ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணை நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உன்னோட கண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை ஆக்வர்டாக தான் ஃபீல் பண்ண வைக்கும். சேம் டைம்ஸ் அந்த பொண்ணை நீங்கள் எமோஷ்னலாக ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது உங்களுடைய நினப்பு அந்த பொண்ணுக்கு வரும். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பானுங்க அப்படின்னா நம்மளுடைய திங்கிங் தான் ரொம்ப ஹையாக இருக்கணும், ஸோ அதுதான் டாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு பொண்ணு திங்க் பண்ணுற விதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த பொண்ணு ஏதாவது ஒரு புதுசான ஒரு இனோவேட்டிவான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா கூட உங்களை தேடுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. நம்பர் 2, உன்னோட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸோட மூடையே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிடுது, ரொம்ப ஹாப்பியாக மாற்றிடுது. எப்போ பார்த்தாலும் கலகலப்பான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்குது அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பொண்ணு ஹாப்பியாவாங்க, இம்ப்ரெசிவ் ஆவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணை நீ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக அந்த இடத்துல ஃபீல் பண்ண வைக்கிற. ரெண்டாவது அந்த பொண்ணு வந்தாலே அந்த இடம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இன்னும் நீ அடுத்த லெவலுக்கு தூக்கி நிறுத்துற. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக அந்த பொண்ணு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணும். ரெண்டாவது உங்களை எப்பயுமே ரிமெம்பர் பண்ணும். ஓகே, நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடம் ஹாப்பியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா இதை சொன்னது யார் அப்படின்னா ஓகே இவன் தான் சொன்னான், ஸோ இவன் நம்மளை ரொம்ப டீட்டெயில்டிங்காக நோட் பண்ணுறான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க, அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெரக்டான ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும். சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்களுடைய திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி சில எமோஷ்னலான காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோட லைஃப்பில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக மாற ஆரம்பிப்பீங்க. நம்பர் 3, நீ ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும் பொழுது அது நார்மலான விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக நீ மாற்றிடுற அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட் எல்லா பொண்ணுங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணை நீ ஒரு விஷயத்தை உன்னால் தனியாக பண்ண முடியுது அப்படின்னு நீ ஃபீல் பண்ண வைக்கும் பொழுது அந்த பொண்ணு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது அதோட ரிசல்ட் ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே செம்ம நம்ம பெரிய ஆள் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெஷலாக மாற ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இதை நிறைய பசங்க பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணை டம்ப் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. அதாவது எங்கே நம்மளோட மேலே போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி டம்ப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் அந்த பொண்ணை ரொம்ப இம்ப்ரெசிவாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ நீ ஒரு விஷயம் பண்ணுற ஆனால் மற்றவங்க பண்ணுறத விட நீ ஸ்பெஷலாக பண்ணிடுற அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக பொண்ணுங்க விழுந்துருவாங்க. இந்த மாதிரியான சில காம்ப்ளிமெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 4, நீ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது தெரியுமா, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட்டை ஒரு பொண்ணு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பொண்ணு ஹாப்பியாவாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்களை விட மற்ற பொண்ணுங்களை விட நீ அந்த சுச்சுவேஷனை ரொம்ப காமாகவும் கூலாகவும் ஹேண்டில் பண்ணிடுற. இந்த பிரச்சனை நான் கூட பெரிய பிரச்சனையோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஒன்றால் இவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணு அவ்வளோதான் அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கக்கூடாது, எப்போயோ ஒரு டைம் தான் கொடுக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நீ கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் உங்களுக்கே டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஹாப்பியாக தான் அந்த பொண்ணு ஃபீல் ஆவாங்க. இதில் நிறைய இடங்களில் பொய்யே கூட இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்டை தான் ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு உன் கண்ணை நல்லா இருக்கு, உன் கண்ணு நல்லா இருக்கு, நீ நடக்கிற அழகு நல்லா இருக்கு, இதெல்லாம் ஒரு நார்மலான காம்ப்ளிமெண்ட். இது எல்லா பசங்களுமே கொடுக்குற ஒரு காம்ப்ளிமெண்ட்.
அடுத்து முக்கியமான காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா, உன் கூட இருக்கும் பொழுதே நான் ரொம்ப ஹேப்பியாகவும், ரொம்ப அது காமாவும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய ப்ரெசன்ஸ் வந்து அவனுடைய லைஃப்பை வந்து மிகப்பெரிய அளவில் ஹேப்பியாக மாற்றுது அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்கும் பொழுது, கண்டிப்பாக அந்த பொண்ணு இன்னும் ஹேப்பியாகிருவாங்க. உங்களுக்கான விஷயங்களை நிறைய கேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில காம்ப்ளிமெண்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுதே பொண்ணுங்க கண்டிப்பாக விழுந்துருவாங்க. அதை விட்டுட்டு நார்மலாக எப்பயும் போல் பண்ணுற சில காம்ப்ளிமெண்ட்டை பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் அதை வந்து சின்ன சின்னதாக தான் பண்ணணும். உன்னோட ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குது, அந்த மாதிரியான சில காம்ப்ளிமெண்ட்டை பண்ணணும். ஆனால் அதை எப்பயுமே பண்ணக்கூடாது. அப்படி எப்பயுமே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு போர் அடிச்சிடும். என்னது இது சொன்னதை தானே சொல்கிறேன், இதில் என்ன புதுசாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதாவது ஹேர் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது உனக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்குப்பா, இதை விட அதில் ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, இதை விட நீங்கள் இப்படி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, மூஞ்சில் அடித்த மாதிரி நல்லா இல்லை, உனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்க வந்து இரிட்டேஷன் ஆவாங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப காம்ப்ளிமெண்ட் ஒரே விஷயத்துக்காக பண்ணுறீங்க, இல்லை தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக காம்ப்ளிமெண்ட் மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணிடக்கூடாது. அதாவது அந்த பொண்ணை விட நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபீல் வந்துடக்கூடாது. காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும், சேம் டைம்ஸ் அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும். அந்த கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டில் உங்களை வந்து அந்த பொண்ணு ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ அப்படி வந்து யாரெல்லாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியுதோ அவன் வந்து எப்பயுமே அந்த பொண்ணோட லைஃப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் அட்ராக்டிவாகவும் தெரிய ஆரம்பிப்பான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான லவ் டிப்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.